யாழ்ப்பாணத்துல இந்த கேகேஎஸ் ரோட்ல இருக்கிற ஒரு கடற்கரை தான் இந்த ஊரணி கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரணி கடற்கரைலாம் இன்றைக்கு மரம் ஒன்று இருக்கும், பழைய மரம் உண்டு. வந்து இந்த கருங்கல்லுல அடுக்கி இருக்கிற ஒரு குட்டி மாதிரி அதெல்லாம் அது அந்த பாறைகள்ல பாருங்க, இத்தனை நண்டு ஓடி தெரியுது. லைன்ல நிறைய நண்டுகள் இந்த பாறையில இடத்துல இருந்துதான் போட்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுல தான் கொண்டு தொழிலே போறது பாருங்க, எல்லாம் போட்டு எடுத்துக்க கடற்கரையோட. மயிலடி பக்கம் தான் போகுது. வண்டல் வருது பாருங்க. வணக்கம் ஈழத்து உறவுகளே, இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து யாழ்ப்பாணத்துல இந்த கேகேஎஸ் ரோட்ல இருக்கிற ஒரு கடற்கரை தான் இந்த ஊரணி கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரணி கடற்கரைலாம் இன்னைக்கு நிக்கிறோம் பாருங்க. கடற்கரையை காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் வெயில் காலம், அதால தண்ணி கொஞ்சம் பத்தி இருக்கு. ஒரு கட்டுமரம் ஒன்று இருக்கு பாருங்க, தண்ணி சரியா பத்தி இருக்கு பாருங்க. அதுல வந்து கொஞ்சம் கொண்டில் வழி இதெல்லாம் போட்டுருக்கணும். அதுல இருந்தால் தொழிலுக்காக போறவைய இப்ப தொழில கொஞ்சம் போட்டு போய்கொண்டிருக்கு. அங்க தொழில வழிகிட்டு போய்க்கணும், லைன்ல போட்டு ஒழிஞ்ச போறது பாருங்க. இப்ப மழை இல்லதானே, வெயில் காலம் என்றபடியா தான் இப்படி இந்த தண்ணி வத்தி இந்த கல்லுகள் எல்லாம் தெரியுது. இல்லாட்டி மழை காலமா இருக்க வேண்டாம், இந்த வத்தாது தண்ணி. இந்த கடற்கரையில இருக்கிற இந்த கல்லுகள் எல்லாம் தெரியாது எங்களுக்கு. இந்த காலத்துல இந்த கல்ல கடற்கரை எப்படி இந்த கரையில அப்படி காரணம் கல்லுகள் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஓடி போகுதுங்க. கடற்கரையெல்லாம் தங்கி போய் கொண்டிருக்கிறேன். அப்படியே பாருங்க, அப்படியே தண்ணி வத்தி கல்லெல்லாம் அப்படியே தெரியுது. இது மழைக்காலம், மாரி காலம், மழை பெய்கிற காலம் வேண்டால் இதெல்லாம் தெரியாது. இந்த கல்லுகள் மரம் ஒன்று இருக்குவா, பழைய மரம் உண்டு. மரத்துல வந்து பாருங்க கடற்கரையில மீனவரோட தெரியுது பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் கண்ணது மீனவர் நிறைய மீன் குஞ்சுகளோட தெரியுது. அப்படி நல்ல கிளியரா அழகா இருக்கு தண்ணி. இந்த கடற்கரையில இப்படி ஒரு மரம் குத்தி இருக்கு, விழுந்திருக்கு. அப்படி வாங்க நடந்து வா. மீன்களை பாத்தீங்க, கரையில மீன்கள் நிறைய மீன் குஞ்சுகள். இப்ப பாருங்க, இந்த கடற்கரையில நாங்கள் நிக்கிற நடுவில் வந்து இந்த கருங்கல்லுல அடுக்கி இருக்கிறோம் ஒரு குட்டி மாதிரி. அதெல்லாம் இப்ப நிக்கிறோம் பாருங்க. அந்த கருங்கல்ல நாங்கள் நிக்கிறோம் இப்படி இருக்கு, கடல் சைடு கருங்கல் எல்லாம் சேர்த்து அந்த குட்டிக்கு மேல நாங்களே வேறு நிக்கிறோம். அதுல இருந்துதான் இப்ப இந்த வீடியோ எடுத்து பாருங்க எப்படி இருக்கு. சுத்தி வர காட்டுறது அதெல்லாம் அந்த போட்டுகள் இருக்கு. இதுல இருந்தால் தொழிலுக்காக போற வேலை இருந்தால் போட்டு தொழில் செய்யற வேலையில இருந்தா நீங்கள் அதுல மீன் எல்லாம் வேண்டலாம். அது அந்த பாறைகள்ல பாருங்க, இத்தனை நண்டு ஓடி தெரியுது. லைன்ல நிறைய நண்டுகள் இந்த பாறையில பாத்தி நண்டு எவ்வளவு நண்டு பாருங்க. சின்ன சின்ன நண்டு, பெரிய பெரிய நிறைய நண்டு ஓடி தெரியுது. காட்டுற நண்டல் எடுத்து அங்க பாருங்க, பாறை ஃபுல்லா நண்டு தானுங்க.
எப்படி இதுல கொஞ்சம் தண்ணி எதிராளி அடிக்குது. நண்டெல்லாம் இப்ப எங்கிற சத்தத்துக்கு உள்ள போய் கொண்டு தண்ணிகளா நண்டை. நாங்களே இப்ப இந்த சூரிய வெளிச்சம் அப்படியே தெரியுது. இன்னும் பங்கெல்லாம் இப்ப கொஞ்சம் வீடியோ கிளியர்லாம் இருக்கு பாருங்க. இந்த பிட்டிலாம் நாங்கள் நிக்கிறோம். இந்த போட்டுகள் பாருங்க அப்படி சார் உங்க போட்டுகள் நிறைய போய் கொண்டிருக்குது வருகுது. நிறைய போட்டுகள் போய் கொண்டிருக்கு. அங்க இங்க வருகுது சிலதுகள் போகுது பாருங்க உங்க போட்டுகள் அப்படியே. இது ஊரணி என்று சொல்ற இந்த இடத்த ஊரணி கடற்கரை KKS பீச்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கடற்கரை இருக்கு. வந்து பாருங்க போட்டோகளுக்கோ வீடியோகளுக்கோ டிக்டாக் செய்யறாங்கலாம் செய்யலாம் டிக்டாக் வீடியோகள். இந்த பிட்டியில தான் நாங்கள் இப்ப நிக்கிறோம். கல்லால் அடிக்கிற பிட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதுல வந்துருந்தீங்கன்னா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் கண்ட வீடியோ எடுக்க வந்துட்டோம். அப்ப இதுல வந்து வர நண்டை இதுல இருந்தபடி உங்களுக்கு அந்த நண்டுகளை காட்டுற மாதிரி எத்தனை நண்டு பாருங்க. இந்த பிட்டியில பாருங்க ஓடி திரியதான் காணிக்கிறது எல்லாம் நண்டு தான். ஃபுல்லா நண்டு எல்லாமே நண்டு தான். வாங்கி பக்கத்துல நண்டை காட்டுறேன் பாருங்க. எங்களை கலர் ஓடுது ஒரு நண்டு. உங்க அந்த பிட்டியை பாருங்க அப்படியே ஃபுல்லா நண்டு தான் எல்லாம். பாருங்க அப்படியே அந்த பிட்டில இருந்தா காரணமா போட்டு போகுது பாருங்க. போட்டு போகுது தெரியுதா? இன்னும் கீழே வாங்க எங்களுக்கு பயமா கிடக்கு. வழுக்குது சரியா பாசி பிடிச்சு வழுக்குது. இங்க பாரு நண்டு பக்கத்துல வந்துட்டு ஓடுது. இதுல பாருங்க ஒரு அண்ணன் பொருள் போய்க்கிறாங்க. மீன் பிடிக்க போறேன். பல வீசுறதுக்கு போறேன். பார்த்து வீசுறாங்க. இருந்துதான் போட்டுகள் நம்ம பாருங்க. இதுல தான் போட்டு தொழிலே போறது பாருங்க. எல்லாம் போட்டு கடற்கரையோட நிறைய போட்டுகள் தொழிலே போட்டு மிச்ச பேர் நிக்குது. இது நீ வேலையில தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா தெரியும் பாருங்க போட்டுகள் லைன்ல இருக்கு. இந்த சைட் பாருங்க கடற்கரை அப்படி இருக்கு. இந்த சைடு அப்படியே கடற்கரைங்க அதுல வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய வீடுகள் மறக்காம ஃப்ரீயா இருக்க இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கடல் அலைகள் அப்படியே வந்து இந்த பாறையில அடிச்சு தண்ணி பறக்குது பாருங்க. காட்டுறது எப்படி இருக்கு. கடல் பாறையில வந்து அடிக்க கல்ல வந்து அடிக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் காத்து குறைவன்றபடி அலைகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. காத்தடிக்கிற காலத்துல வந்தவண்டால் நான் நிக்கிற இடம் தாண்டி எல்லாம் அதை தாண்டி வராங்க. ஒரு ஆள் போறார். ஆள் வந்து அந்த கையால மிஷின் இல்லாம கையால போய் அந்த போட்ல நிக்கிறார் பாருங்க. இடையில இன்னொரு 3 நாள் போட்டு இங்க வருது பாருங்க. இந்த நாங்கள் நிக்கிற பக்கம் நோக்கித்தான் வருது பாருங்க. ஒரு 3-4 போட் வருது. நாலு போட்டு இங்க நோக்கித்தான் வருது பாருங்க.
போட்டு போகும் பாருங்க. இங்க போது ஒன்று இன்னும் தொடர்ச்சியா வருது. நாங்க வந்து போகுது 2 பேர் இருந்து போயிடும் போடல. இன்னும் 1 2 3 4 வருது. இது எங்களை தாண்டி போகுது. மயிலடி பக்கம் தான் போகுது. வண்டல் வருது பாருங்க. பக்கத்துல வருது வருது 2 3 வருது. ஆக பின்னு கொண்டு வருது. 1 2 3 செமையா தான் இருக்கு. அப்படியே போகுது போட்டு அப்படியே போகுது. இன்றைக்கு நாங்கள் வந்து 2 வீடியோ எடுத்தோம். என்னது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் KKS ரோட்ல இருக்கிற ஊரணி கடற்கரை. இந்த கடற்கரெல்லாம் இன்றைக்கு வீடியோ எடுத்துனாங்க. மிக அழகான ஒரு கடற்கரை. நீங்களும் வீடியோ எடுக்கிறேன்னால் இங்க வந்து எடுக்கலாம். பின்னதுல வந்து வைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த இடம், அமைதியான இடம். எந்த ஒரு சத்தம் இருக்காது. அப்படி ஒரு அழகும் அமைதியில் இருந்த இடம். இது வந்து ஒரு காபத்து இருக்கு. நடுவில் கல்பாறை மாதிரியெல்லாம் அடிக்கி அப்படி இருக்கும். இதே கூட தொடர்ச்சியா கடல் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம இந்த கடலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? மறக்காம பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நாங்களும் தொடர்ச்சியா வீடியோவில் போட்டுக்கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.